தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சியே அமையும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. இதனால் திமுகவினர் மகிழ்ச்சியில் உள்ளனராம். ஆனால் புதிய அமைச்சரவையில் யார் யாரை அமைச்சர்களாக அமர்த்த வேண்டும் என ஸ்டாலின் முன்பே பட்டியலை தயாரித்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த பட்டியலில் தற்போதைய அமைச்சர்கள் சிலரது பெயரை நீக்க உள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளது. இதனால் திமுக அமைச்சர்கள் அதிர்ச்சியில் உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் அதிமுக கூட்டணி 128 முதல் 147 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என டைம்ஸ் நவ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிமுகவினர் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனராம். மேலும் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவை பட்டியலுடன் பதவி ஏற்கும் நாளும் குறித்து விட்டாராம். மேலும் திமுக கூட்டணி 75 முதல் 90 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை இழக்கும் என கூறியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் 8 முதல் 15 இடங்களிலும், நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட வெல்ல வாய்ப்பில்லை எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்ற பல நிறுவனங்களும் திமுக கூட்டணி ஆட்சியமைக்கும் என கூறிய நிலையில் டைம்ஸ் நவ் மற்றும் CNN உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என மாறுபட்ட முடிவுகளை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கில் எதிர்பாராத திருப்பமாக செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி சசிகலாவுக்கு பதிலாக நீதிபதி சுஜாதா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்துள்ளார். விஜய் சங்கீதா இருவரையும் விசாரணைக்காக ஜூன் மாதம் 15ஆம் தேதி நேரில் ஆஜராக நீதிபதி சசிகலா உத்தரவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழ் வெறும் விளம்பரத்துக்கே பயன்படும் என சென்னை உயர் நீதிமன்றம் கூறியுள்ளது. ஜாதி மதம் அற்றவர் என சான்றிதழ் வழங்க கோரி பார்த்திபன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் ஜாதி மதம் இல்லை என காட்ட சான்றிதழ் பெற வேண்டியதில்லை என கூறியுள்ளது. இதை சுயபிரகடனம் செய்யாமல் நமது நடத்தை மூலம்தான் அதை காட்ட வேண்டும் எனவும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தனது கட்சி வேட்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நேராக பனையூர் வாருங்கள், உங்களுக்காக காத்திருப்பேன், வெற்றி பெற்றுவிட்டு வேறு எங்கும் சென்று விடாதீர்கள், எல்லோரும் நம்பிக்கையுடன் முடிவுகளை நோக்கி காத்திருங்கள், நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்றார். ஜாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழ் வெறும் விளம்பரத்துக்கே பயன்படும் என சென்னை உயர் நீதிமன்றம் கூறியுள்ளது. ஜாதி மதம் அற்றவர் என சான்றிதழ் வழங்க கோரி பார்த்திபன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் ஜாதி மதம் இல்லை என காட்ட சான்றிதழ் பெற வேண்டியதில்லை என கூறியுள்ளது. இதை சுயபிரகடனம் செய்யாமல் நமது நடத்தை மூலம்தான் அதை காட்ட வேண்டும் எனவும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. உழைப்பாளர் தினம் வார இறுதி நாளை முன்னிட்டு தொடர் விடுமுறை வருவதால் பலரும் சொந்த ஊருக்கு படையெடுத்துள்ளனர். இதனால் சென்னையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் கோவை, திருச்சி ஆகிய நகரங்களில் இருந்தும் மக்கள் புறப்பட்டுள்ளனர். இவர்களுக்காக அரசு தரப்பில் கூடுதலாக சிறப்பு பஸ்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் நாகூர் தர்கா மற்றும் வேளாங்கண்ணி ஆலயம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் முடிவுகள் மே மாதம் 4ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் திருச்செந்தூர் மற்றும் ஜீரடிக்கு சென்று விஜய் தீவிர வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ தலங்களுக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடிப்பில் உருவான படம் ஜனநாயகன். இந்த படம் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி இணையத்தில் கசிந்தது. இது சினிமா வட்டாரங்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த வழக்கில் திருவேற்காட்டை சேர்ந்த துணிக்கடை மேலாளர் உமாசங்கர் என்பவர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். தேர்தல் முடிவு நாளில் குழந்தைகளை கூடவே வைத்திருங்கள் என பெற்றோருக்கு தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் களத்தில் சட்டவிரோதமான முறையில் குழந்தைகளை தூண்டி பிரச்சாரம் நடந்ததாக புகார்கள் வருகிறது. எனவே குழந்தைகள் செயலில் மாற்றம் இருப்பேன் 1098 என்ற எண்ணுக்கு அழைக்கவும் ஆணையம் கூறியுள்ளது. முன்னதாக இது தொடர்பாக விஜய் மீது நடவடிக்கை எடுக்க ஆணையம் கோரியது என்பது குறிப்பிடத்தக்கது.